அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 8th பாலிட்டியில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் ஆணையத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டாக இன்றைக்கி பார்க்க போகிறது தேசிய மனித உரிமை ஆணையம். இந்த பகுதி தான் பார்க்க போகிறோம். ஸோ NHRC அப்படின்னு சொல்லுவாங்க. NHRC அப்படின்னா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா 1993 அக்டோபர் 12 தொடங்கப்பட்டது. சரியாங்க, மிக மிக முக்கியமான ஒரு வினா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்றது சுதந்திரமான ஒரு அமைப்புங்க, சட்டப்பூர்வமான அமைப்பு, அரசியலமைப்பை சாராத ஒரு அமைப்பு தான் இந்த NHRC. அதாவது இது என்னதுங்க, கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது, அதாவது அரசியலமைப்பை சார்ந்தது கிடையாது. அரசியலமைப்பை சாராத ஒரு அமைப்பு தான் இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம். சரியாங்க. ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய தலைவரையும் பிற உறுப்பினர்களையும் யார் நியமிக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. பாருங்கள், குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். மிக மிக முக்கியமான ஒரு வினா. சரியாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பதவிக்காலம் கேட்பாங்க. பதவிக்காலம் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ எல்லாத்துக்குமே இப்போ மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 இருக்கும், 65 இருக்கும், 62 இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனித உரிமைகள் ஆணையத்துக்கு மட்டும் அவங்களுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள், அப்படி இல்லை அப்படின்னா 70 வயது வரைக்கும் அவங்க என்னதுங்க அந்த வேலையில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது மொத்தம் பார்த்தீங்கன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 5 பிரிவுகளை கொண்டதுங்க. சரிங்களா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதோட தலைமையகம் புதுடெல்லியில் இருக்குது. ஸோ இதெல்லாமே கேள்விகள், இதெல்லாம் டைரெக்டாகவும் கேட்பாங்க, கூற்று வடிவத்தில் நமக்கு புக் பேக்கே ஒரு கொஸ்டின் இருக்குங்க. ஸோ அதவே நிறையா டைம் கேட்டிருக்காங்க. ஏன்னா மனித உரிமைகள் ஆணையம் நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.